அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருட பிறப்பிற்கு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் பேஜோட பேரும் அதோட ஷெடியூலிங் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அடுத்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 140 கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம குமுலேட்டிவாக பார்க்கையில யூனிட் 6 அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தீங்க, தமிழ் கேட்டிருந்தீங்க, மேக்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் அதிகமான பேர் யூனிட் 6 கேட்டிருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு நம்ம தமிழ் சார்ந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி யூனிட் 6ம் அதிகமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த தமிழ் சமூகம் சார்ந்து தமிழ் சமுதாய வரலாறும் அது ரிலேட்டடாக நம்ம யூனிட் 6 டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ உங்கள் கமெண்ட்ஸுக்கு மதிக்கும் விதமாக நம்ம அந்த யூனிட் 6 அப்படிங்கிற டெஸ்ட் பேட்சை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்னன்னா ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழ் வருட பிறப்பிற்கு தமிழ் சார்ந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ரொம்ப நாள் நினச்சிருந்தோம். இன்னைக்கு இப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் யூனிட் 6 அப்படிங்கிறதுக்கு 550 கேள்விகள் கொண்ட ஒரு தொடரை நம்ம லான்ச் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஜனநாயகம் வெளியிட்டிருக்கீங்க. ஜனநாயகம் ஆல்மோஸ்ட் 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஜனநாயகத்தில் பாலிட்டியில் 15க்கு 15 நம்ம கையில் தான் அப்படிங்கிறது தான் தாரக மந்திரமே. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு யூனிட் 6ல 20க்கு 20 கேள்விகள் இருக்குது. அந்த 20 கேள்விகளை நீங்கள் எப்படி அடிக்கலாம், எந்தெந்த ஆங்கிளில் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு ஈக்குவலாக நம்ம எப்படி கொஸ்டின் செட் பண்ணி உங்களை நல்லா திங்க் பண்ண வைக்கணும். ஏன்னா நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜனநாயகன் வீடியோவில், உங்கள் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது, அதுக்கு ராயல் சல்யூட் சார் உங்கள் டீமுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதே அளவு தரத்தோட தான் இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேஜோட நேம் ஆலப்போரான் தமிழன், தமிழ் வருட பிறப்பிற்கு இப்படி ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம உங்களுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேஜில் ஷெடியூல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னு. ஸோ வழக்கம் போல தான் 10 மணிக்கு ரெடியாக இருங்க. அந்த டேட்டில் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இரவு 7 மணிக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி ஜனநாயகன் எப்படி போச்சோ அதே மாதிரி அந்த டெஸ்ட் பேஜும் போது டெடிக்கேட்டடாக யூனிட் 6க்கு போகுது. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், இதுதான் அந்த யூனிட் 6. ஸோ அதுதான் நம்ம இந்த டெஸ்ட் பேஜில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நேம் ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிறத நேமாக வச்சுருக்கோம். யூனிட் 6க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 550 கேள்விகள் நம்ம இதில் சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த டெஸ்ட் எப்போ தொடங்குது, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ தொடங்குதுன்னா 20ஆம் தேதி தொடங்குது. திங்கட்கிழமை வந்து 20ஆம் தேதி முதல் தேர்வு தொடங்குது. ஸோ அப்போ ஷெடியூல் பார்ப்போம். ஷெடியூல் எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 20ஆம் தேதி தொடங்குது. தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத நமக்கு முதல் தேர்வாக இருக்குது. அதுல இருந்து 30 வினாக்கள் இருக்குது. இரண்டாவது தேர்வு அப்படிங்கிறது 24ஆம் தேதி. 23ஆம் தேதி நம்ம டெஸ்ட் போடல. காரணம் என்னன்னா தமிழ்நாடு ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது, அதன் காரணம் போடுற 24ல் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத 30 கேள்விகள். ஸோ இப்படி டாபிக் வைஸாக ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாருமே லாஸ்ட் தேர்வில் ஒரு கன்சர்னபிள் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த பாயிண்ட்ஸ், அதாவது கிருத்திக்னு ஒருத்தவங்க ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட்னா, எங்களுக்கு போதுமான நேரம் இல்லை, ஒரு தேர்வுக்கும் இன்னொரு தேர்வுக்கும் போதுமான நேரம் இல்லை, ஒரு நாள் பத்தலை சார், அதை பண்ணி கொடுங்க, எக்ஸ்ட்ரா 2 days கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா படித்து ப்ரொடக்டிவாக எழுதுவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸையும் நாங்கள் கன்சர்னபிள் பாயிண்டாக எடுத்து இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ 24னா 25, 26 2 days கேப்பு. 2 days கேப் முடிஞ்சது அடுத்த டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ். ஸோ அதை படித்து எழுதுங்க. இப்போ இதில் என்னன்னா, இப்போ அதில் 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டு ரிவிஷன் மூட் இருக்கிறீங்க, அவங்களாம் அந்த நேரம் போதுங்கிறீங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்க எனக்கு நேரம் பத்தலைங்கிறீங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்லோவாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சு நான் தயாராக இருக்கேன்னா இது படிச்சுட்டு பேரலாக வேறு ஏதாவது படிங்க, நேரம் இருக்க படிச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே 2 விதமாகவும் நம்ம சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நம்ம அதை கன்சர்னபிள் பாயிண்ட்ஸை எடுத்திருக்கோம். அதனால தான் 2 days கேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போ இந்த என்டையர் ஷெடியூல் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி மொத்தம் 12 தேர்வுகள் நமக்கு டிஎன்பிசி பிஒய்க்யூ கொஸ்டின்ஸும் லாஸ்ட்டு முழு திருப்புதல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஷெடியூல்லே கொடுத்துருக்கோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். தேர்வு நாள் அன்று காலை 10 மணிக்கு அப்படிங்கிறத நமக்கு யூடியூப் சேனலில் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பதிவேற்றம் செய்யப்படும். வினாத்தாள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். காலை 7 மணிக்கு வினாத்தாளுக்கான விடைகள், மாலை 7 மணிக்கு வினாத்தாளுக்கான விடைகள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக பதிவு பண்ணிடுவோம். மாணவர்கள் தேர்வை முழுமையாக பயன்படுத்தி
வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். ஸோ நன்றி. இதில் பார்த்தோம்னா நம்ம அச்சீவர்ஸ் அடுத்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஷெடியூல் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. ஒரு தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே நம்ம அடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான். நீங்கள் உட்காந்து படிங்க, டெஸ்ட் எங்கள் டெஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்கும் படிங்க, அடிங்க. கொஸ்டின்ஸை ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டை ஒர்க் ஆகும். அது ரிலேட்டடாக நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபயர் விடுங்க, ஹார்ட் விடுங்க. நம்ம தமிழன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமை கொள்ளணும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட அந்த டைட்டிலே அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.